ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பேர் வீல் ஆஃப் லைஃப். ஸோ வீல் ஆஃப் லைஃப் அப்படின்ற கான்செப்ட் எதுக்காக வந்துச்சுன்னா, நம்ம நிறைய பார்ட் ஆஃப் லைஃப்பில் வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி ஓடிட்டுருப்போம். கடைசியில் பார்த்தா மற்ற எல்லாத்தையுமே டீலில் விட்டு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் காலேஜ் முடிக்கிறீங்க. காலேஜ் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு விஷயம் உங்களோட இது என்னது? வேலை பார்க்குறது. ஸோ நீங்கள் வேலையிலேயே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு நீங்கள் முழு நேரமும் வேலையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மேபி கரியர் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும், மணி இம்ப்ரூவ் ஆகும். பட் ஆனால் அதை தவிர வேறு எதுவுமே இம்ப்ரூவ் ஆகாது. பட் இதை எப்படி நம்ம ட்ராக் பண்ணுறது அப்படின்னும் போது தான் இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்குன்றது வருது. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நான் ஒரு புக்கிலேருந்து திருடினேன். இது எக்ஸாக்டாக நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் அது எக்ஸாக்டாக யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஒன்றுமே இல்லை. இந்த வாழ்க்கைன்றது என்னங்க, ஒரே ஒரு சின்ன ரேஸ் இல்லை. பேசிக்காக மல்டிபிள் ரேசஸ் இருக்குது. நீங்கள் எந்த ரேஸில் வேணால் எவ்வளோ தூரம் வேணால் ஓடலாம். ஸோ அதுதான் இந்த வாழ்க்கை அப்படின்றது. ஸோ இந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிஃப்ரெண்ட் ரேஸாக பிரிக்க போகிறோம். எத்தனை ரேஸ்னால் 10 ரேஸாக பிரிக்க போகிறோம் அப்படின்னு ஆத்தர் பிரிச்சிருக்காரு. ஸோ அதனால் நம்மளும் அப்படி பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே பிரித்து போட்டுக்கோங்க. பட் ஆனால் இப்போ நான் ஆத்தர் பிரித்ததை நான் யூஸ் பண்ணுறதை தான் நான் சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹெல்த்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ஆக பிரிக்கிறாங்க அதை. ஓகேவா? ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்காதீங்க, எனக்கே பெருசாக தெரில. ஸோ அதனால் நானே அதை மர்ஜ் பண்ணலாமான்னு இருக்கேன். ஸோ இந்த 3 ஹெல்த்லேயும் நீங்கள் உங்களை ரேட் பண்ணணும். ஓகே, நான் ஃபிசிக்கல் ஹெல்த்தில் 4ல் இருக்கேன், மென்டல் ஹெல்த்தில் 6ல் இருக்கேன், என்னால் ஸ்ட்ரெஸ்லாம் நிறைய ஹேண்டில் பண்ண முடியுது. ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தில் நான் வந்து 7ல் இருக்கேன். ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்னால் மேபி நான் வந்து லைக் மற்ற பீப்புளோட கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எவ்வளோ டொனேட் பண்ணுறேன், எவ்வளோ இன்னர் பீஸ் இருக்குது, இப்படிலாம் வந்து நான் யோசிக்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்துன்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதுதான். ஸோ இதில் நான் இவ்வளோ ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது வர திஸ் ஜாய் அண்ட் மணி. ஸோ இது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு காம்பவுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜாய் வந்து நான் வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்றது. மணின்றது எவ்வளோ காசு உங்ககிட்ட இருக்குது, எனஃபாக இருக்கா அப்படின்றது தான் மணின்ற பேராமீட்டர். இதுக்கு அடுத்து செட் ஆகிறது எப்படின்னா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரொமான்ஸ். ஸோ இதெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேனா, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கேனா, இதெல்லாம் வந்து ஒரு தனி செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து கரியர், க்ரோத் அண்ட் தென் என்னது கரியர் க்ரோத், அவ்வளோதான். ஸோ கரியர் அண்ட் க்ரோத்து அது தனி 2 செட்டு. ஸோ ஓகேவா? ஸோ இது 2 எப்படி இப்போ ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களோட லைஃப்பை வந்து இது மாதிரி டைசெக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுத்துலேயும் உங்களை ரேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 0 to 10 தான் சஜஸ்ட் பண்ணுது. பட் ஆனால் நீங்கள் 0 to 10 வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டி என்னன்னா 7க்கும் 8க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை கம்மி பண்ணிக்கலாம். 1 to 3 ஆர் 1 to 5னு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சிம்பிளராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் மந்த் அண்ட் மந்த் ட்ராக் பண்ணும்போது, நீங்கள் டெய்லியெலாம் ரேட் பண்ண தேவை, மந்த்லி ஒன்ஸ் ரேட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், ஓகே நம்மளோட ட்ராக் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எஃபர்ட்ஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம ரொம்ப கொஞ்சம் டீலில் விட்டோம் போல், நம்ம திருப்பி கொஞ்சம் ஃபிசிக்கல் ஹெல்த்தை கையில் எடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஹோல் பாயிண்ட் ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க்கே. அண்ட் பேக் டு ஃபிசிக்கல் ஹெல்த், நான் வந்து கடைசி 3 நாளாக நான் ஜிம்மு கண்டினியூஸாக போயிட்டேன். ஸோ நாளைக்கும் நான் போவேன். ஏன்னா எனக்கு ஜிம் போக இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பீஸ் அவுட்.